ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பர்ஃபெக்டான ப்ரௌனி எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சுப்போம். மைதா வந்து 115 கிராம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது கோகோ பவுடர் வந்து 25 கிராம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கோகோ பவுடரையும் மைதாவையும் ஒன்றா வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து சலிச்சு வந்து நான் எடுத்துக்கிறேன். நான் ஹோம்மேட் பட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் 100 கிராம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன பட்டர் இருக்கோ அதை 100 கிராம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மில்க் சாக்லேட் ப்ரௌனி தான் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ தட் நான் இன்றைக்கி அமுலோட மில்க் சாக்லேட் வந்து எடுத்துருக்கிறேன். 120 கிராம் சாக்லேட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். பேலன்ஸ் இருக்க சாக்லேட்டை இந்த கார்னிஷிங்காக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இது டபுள் பாயிலிங் மெத்தட் வந்து பண்ண போகிறோம். ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு நம்ம சாக்லேட்டையும் பட்டரையும் வந்து மெல்ட் பண்ண போகிறோம். பட்டர் நல்லா சூடாகி மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து கீழே வச்சிடலாம். அந்த சூட்லேயே வந்து சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு மெல்ட் ஆகலைன்னா அகைன் டபுள் பாயிலிங் மெத்தட் வந்து பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட்டும் பட்டரும் வந்து மெல்ட் ஆகினது வந்து பார்த்திங்கன்னா அப்படி சில்கியாக வந்துட்டு இருக்கும். நான் அதோடய ஸ்ட்ரக்சரையுமே வந்து காட்டுறேன். இந்த அளவுக்கு சில்கியாக வந்து இருக்கணும். இப்போ இது வந்து கூல்டவுன் ஆகட்டும். நான் 150 கிராம் சுகர் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது பவுடர் பண்ணிவிட்டு நம்ம வந்து டின்னை வந்து மேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பட்டர் ஷீட் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் எப்போ கட் பண்ணாலுமே அப்சைட் டவுனில் வந்துட்டு நம்ம டின்னை திருப்பிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணாக்கா பர்ஃபெக்டாக வந்து அதோடய ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மெத்தட் தெரியாது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் நம்ம இப்போ 2 எக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வெனிலா எசன்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சுகர், இதை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இது நல்லா கரைகிட்டோம். இது கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ளார், அதை வந்து இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கு அப்புறமா இது கூட நான் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மில்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாக்லேட், அதை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் பேட்டரை. ரொம்ப வந்து ரஃப்பாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது. ரஃபாக ஹேண்ட் பண்ணிங்கன்னா கேக் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடைக்காது. இதை வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா கேக்குமே எந்த அளவுக்கு கேக்கை வந்து நம்ம பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறோமோ பேட்டரை, அந்த அளவுக்கு சாஃப்டாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ளார் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து நம்ம போடணும். அப்படி இல்லாக்கட்டி பர்ஃபெக்டான கேக் வந்து நமக்கு கிடைக்காது. இப்போ நம்ம டின்னுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 8 இன்ச் டின்னில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கோங்க. நான் 8 இன்ச் டின்னில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை. என்கிட்ட இருந்த டின்னில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை கார்னிஷிங் வந்து பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இந்த சாக்லேட்டை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே நட்ஸுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நட்ஸு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாக்கட்டி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. பேக் பண்ணி எடுத்துட்டோன்னா ஃபைனலாக வந்து முடிஞ்சிடும். இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ண வெசலில் வந்துட்டு நான் ப்ரௌனி வச்சு பேக் பண்ண போகிறேன். அண்ட் ஃபைனலி நம்மளுக்கு அந்த கிங்கிள் ட்ராப் வந்து பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி டூத் பிக் வச்சு இது பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். A few moments later 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட பர்ஃபெக்டான ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம டூத் பிக் வச்சு இது பண்ணி பார்த்தோன்னா வெந்தது வந்து தெரியும். நான் வீடியோ கால் பேசிட்டே வந்து இதை டீமோல்ட் வந்து பண்ணுறேன். என்னோடய ஹப்பி தான் வந்து வீடியோ காலில் வந்து இருந்தாங்க. என்னை விட்டுட்டு எல்லாேருக்கும் நீ ப்ரௌனி மேக் பண்ணி தரியா அப்படின்னு சொல்லிட்டு. இது கூல்டவுன் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். நான் இப்போ எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து ப்ரௌனி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏற்ற ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் மெஷருமே வந்து பண்ணி பார்த்தேன். நான் மெஷர் பண்ணி காட்டுறேன். இது வந்து 1/2 kgக்கு மேலே வந்து எனக்கு கிடச்சிச்சு. இதை நான் என்னோடய மாமி வீட்டுக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டு நான் எல்லாேருக்கும் வந்து சர்வ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
If you like this video, do subscribe my channel for more updates. Thank you.